நவதானிய தோசைக்கு ஊற போட்டிருக்கேன். 4 டம்ளர் எல்லாம் கேழ்வரகு 1 கிலோ, கம்பு 1 கிலோ, தெனை 1 கிலோ, குதிரைவாளி 1 கிலோ, வெள்ளைச்சோளம் 1 கிலோ, 1/2 கிலோ அரிசி எல்லாத்தையும் கலந்து ஒரு ட்ரம்ல கொட்டி வச்சிருவேன். இப்போ 4 டம்ளர், அதுல ஒரு 4 டம்ளரும் நவதானியத்துல 1 டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூனு வெந்தயம். வெந்தயமும் உளுந்தையும் ஊற போட்டுருவோம். நவதானியம் ஊறுற அளவுக்கு வெந்தயமும் உளுந்தும் ஊற வேண்டாம். வெந்தயமும் உளுந்தும் 1 மணி நேரம் ஊறினா போறோம். இது நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறணும். இது முன்னாடியே அப்புறம் கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில தோசை ஊத்தி காமிக்கிறேன். நல்லா புளிக்கணும். மேலால கொஞ்சம் போல கருவேப்பிலை, நல்லா வாசனையா இருக்கும். என்ன தேவைக்கேற்ப ஊத்திக்கலாம். நல்லா லைட்டா சூப்பரா முறிட்டு இதை நம்ம பெரட்டவே வேண்டியல, அப்படியே மடிச்சு, அவ்வளவுதான் நம்மளோட நவதானிய தோசை ரெடி. இந்த தோசையை நம்ம பெரட்டி போட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது.